அந்த உலக தரம் வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக இலங்கை அமைய வேண்டும் என்றால் இலங்கையிலே ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். பெண்கள் இலங்கையில ரொம்ப பாடுபடுறாங்க. பாடுபட்டாலும் அதுக்கு ஒரு உதவி பண்ற மாதிரி ஒரு பலன் வேணும் எங்களுக்கு. எதிர்கட்சிகள் இனி ஊழல் செஞ்சவங்க தானே எல்லாரும், அது அவங்க அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நல்லதும் செஞ்சிருந்தா 70 வருஷத்துக்கு பிறகு 3/2 பெரும்பான்மையோடு இந்த அரசாங்கம் அமைகிறதுக்கு சான்ஸே இல்லை. மலையக மக்களை பொறுத்தளவுல பெண்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதுக்கான உதவிகள் ரொம்ப எங்களுக்கு தேவை. மலையக மக்களின் சம்பள உயர்வையும் பற்றி அவர் சிந்தித்து அந்த மக்களுக்கான ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்தாருன்னா அதுவே எங்களுக்கு சிறந்ததொன்றாக அமையும். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்க ஆட்சிக்கு 1 வருடம் பூர்த்தி ஆகுது. இந்த 1 வருட கால பகுதியில இந்த ஆட்சியை பற்றி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு வேறான எண்ணங்கள் தோல்வி? இந்த ஆட்சி நல்ல திருடர்கள் அம்புறாங்க. நாள் போகையில விலைவாசியை குறைச்சிக்கிட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே நன்மையா இருக்கும். மற்றபடிக்கு முழு திருடெல்லாம் அம்புட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம் இருக்கு மனசுல. நாள் போகையில விலையை குறைச்சிட்டாங்கன்னா எல்லாமே சரியா வரும். உண்மையாலுமே கடந்த காலத்தில் 70 வருட காலமாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்களை விட இந்த அரசாங்கம் கௌரவ ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அந்த ஆட்சி பொறுப்பேற்றதன் பின்னர் இங்கே இலங்கையை ஏனைய வெளிநாடுகள் ஒரு நம்பக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது. பலர் பல்வேறு வகையிலே பல்வேறு விடயங்களை கூறினாலும் முதலிலே உலகத்தரம் வாய்ந்த ஒரு நாடாக அமைய வேண்டும். அந்த உலகத்தரம் வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக இலங்கை அமைய வேண்டும் என்றால் இலங்கையிலே ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். கல்வர்கள் இல்லாத அழிக்கப்பட வேண்டும். போதையற்ற ஒரு நாடு உருவாக்கப்பட வேண்டும். கல்வியிலே செவ்வனே செழிப்பான ஒரு நாடாக, விவசாயத்திலே செழிப்பான ஒரு நாடாக இந்த திருநாடு அமைய வேண்டும். அப்பொழுதுதான் உலக தரம் வாய்ந்த நாடுகள் பட்டியலிலே இலங்கை அடங்கும். இத்தனை வருஷத்துக்கு பிற்பாடு சகல அவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் சொல்றது இந்த அரசாங்கம் ஒன்று தான். வந்தது சந்தோஷம். இது இப்படியே போனால் நாடு நல்ல நிலைக்கு வந்துடும். இது அப்படி அவரால் ஒரேதான் செய்ய முடியாது. ஆனால் இது இப்படியே போக போக சரியாக வந்துடும். கடந்த கால அரசியலை விட தற்போது ஜனாதிபதி சிறப்பான முறையில் அரசாங்கத்தை வழிநடத்தி செல்கின்றார். இருந்தாலும் கூட எங்களது பக்கங்கள் நிறைய வேலை திட்டங்கள் இருக்கின்றது. அது உதாரணமாக மலைய மக்களின் சம்பள உயர்வையும் பற்றி அவர் சிந்தித்து அந்த மக்களுக்கான ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்தாருன்னா அதுவே எங்களுக்கு சிறந்ததொன்றாக அமையும். பெண்கள் இலங்கையில ரொம்ப பாடுபடுறாங்க. பாடுபட்டாலும் அதுக்கு ஒரு உதவி பண்ற மாதிரி ஒரு பலன் வேணும் எங்களுக்கு. என்னன்னா, நான் இன்னைக்கு 5 வருஷமா கூலிக்கு கடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் கூலிக்கு செய்யறதை விட எங்களுக்கு ஒரு ரோட்டோரமா ஒரு இடமோ ஒரு கடையோ என்ன மாதிரி ஒரு ஓரமா செய்து கொடுத்தா நாங்க அந்த கூலி இல்லாம செய்துட்டு போனா நாங்க இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம். நிறைய விஷயங்களும் நல்லதான். ஒரு பக்கம் பார்க்க போனா மலையக மக்களை பொறுத்தளவுல பெண்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதுக்கான உதவிகள் ரொம்ப எங்களுக்கு தேவை. இந்த அரசாங்கம் வந்தது பெரிய ஒரு மாற்றம். அது எதிர்பாராத நிலைமையில நடந்துச்சு. பெரிய பெரிய முதலாளி வர்க்கம் பழைய கட்சிகள் 50 வருஷம் 70 வருஷம் ஆட்சி நடத்தினவங்க செயல்முறை எதுவுமே இவங்க செய்யலை. செஞ்சிருந்தா இவங்களுக்கு இந்த மக்கள் இப்படி ஒரு வெறுப்படைந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. புரியுங்களா? பொதுவாக நாட்டை பொறுத்தவரையில பழைய அரசாங்கம் அமைச்சிருந்தாலும் எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும் எந்த அமைச்சர் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு பருவங்கள் தான் இருந்திருக்காங்க. எதிர்பார்த்ததோட நல்லாவே அரசாங்கம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு வராங்க. ஊழலற்ற ஆட்சி. முன்னர் ஊழல் செஞ்சவங்கலாம் தண்டிக்கப்படுறாங்க. இதை வரவேற்கிற இது தொடரணும்.
இப்ப நீங்க நினைக்கிறீங்க, ஆனா எதிர்கட்சி எல்லாரும் சொல்றாங்களே இது ஒரு அடக்குமுறையா கையாளுதுன்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? எதிர்கட்சிகளை இனி ஊழல் செஞ்சவங்க தானே எல்லாரும், அது அவங்க அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நல்லதும் செஞ்சிருந்தா 70 வருஷத்துக்கு பிறகு 3/2 பெரும்பான்மையோடு இந்த அரசாங்கம் அமைகிறதுக்கு சான்ஸே இல்லை.